பாவம் செஞ்சவன் காசை சாமி ஏத்துக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய பணத்தை விலக்கரிக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய நெய்ய சாமி ஏத்துக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய வஸ்திரத்தை சாமி கட்டிக்க மாட்டார். பாவம் செஞ்சவனுடைய கையினால கட்டப்பட்ட பூவை சாமி ஏத்துக்கொள்ள மாட்டார். யாரெல்லாம் சிவபுண்ணியம் பண்ணினானோ அவனுடைய பணத்தை தான் ஒரு ரூபாய் இருந்தாலும், ஏன்னா அவன் ஏழை பங்காளன், சேந்தனாருடைய களியை தின்றவன். தீட்சிதர் கொண்டு வந்த பட்சணங்களை எல்லாம் தூக்கி போட்டு விட்டு சேந்தனார் கொண்டு வந்த செல்லரித்த பச்சரிசியை களியாக கொண்டு வந்த அந்த களியை சாப்பிட்ட ஏழை பங்காளன் எங்கள் அம்பலவாணன் நடராஜ பெருமான். அவனுக்கு தெரியும் யாருடைய காசை, யாருடைய பால் புண்ணியமான காசுன்னு அவனுக்கு தெரியும். அந்த காசு தான் போய் நான் கவலையே படுறதில்லை. சில பேர் தரமாட்டான், அப்பா உடுப்பா அவன் தராதாக்கி நல்லது, ஐயோ அது பாவ காசா இருக்கும், அவனை கேட்காத. இயேசுநாதர் சொல்லுவார், தூங்குறவனை எழுப்பாதே, அப்பொழுதுதான் அவன் பாவம் செய்யான். பாவியை நம்பாதே, அவன் மீண்டும் மீண்டும் உன்னை துரோகத்துக்கு விழுத்துவான் அப்படின்னு சொல்லுகிறது பைபிள் சொல்லுகிறது.